சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னோட லெஜெண்ட்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது ஸோ அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிவிபி கலர்ஸ் அப்படின்னு எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, சினிமாவில் ஏதாச்சும் சாதிச்சணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணோம். எல்லாரும் மாதிரி தான், எல்லாரோட ஃபீல்ட்லையும் எல்லாரும் சாதிக்கணும்னு நினச்சிங்க ஒரு எய்ம் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம், மைண்ட் செட் பண்ணிட்டோம். ஆனால் சினிமாவில் சாதிக்கணும்ல, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்ல. இப்போ நான் ஒரு நார்மல் அது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ எனக்கு 4 டைரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க எனக்கு யாருமே தெரியாது. ஸோ மணி வசதியும் அவ்வளோ இல்லை நம்ம பார்க்குறது. அப்படின்னும் போது நம்ம ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சனா கண்டிப்பாக முன்னேறலாம். ஸோ நான் என் மேலே நம்பிக்கை வச்சனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ இன்னைக்கு இத்தனை சீஃப் கெஸ்ட் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, என்னோட அழைப்பை ஏற்றி வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுலேயே நான் ஜெயிச்ச மாதிரி விளையாடுறேன். இன்னும் மேலே நம்ம போகணும். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் மட்டும் இல்லை, பிபி கிளவுட்ஸ் அப்படின்றது நான் இல்லை, நீங்கள் எல்லாருமே தான். ஸோ இதை பார்க்கணும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே எந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப திறமையோடு இருப்பாங்க, அவங்களோட அப்ரோச்சிங் கிடைக்காது, மணி உள்ளவங்க போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போன வருஷம் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸை இன்வைட் பண்ணோம். நான் வந்து அவார்ட்ஸ் மட்டும் கொடுத்தேன், கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கண்டஸ்டன்டே எதிர்பார்க்கல. ஸோ 4 பேர் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணோம், ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு தான் என்னோட பிளான் எல்லாமே. இன்னைக்கு இவ்வளோ ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கோம். இந்த கூட்டத்தில் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துருக்கீங்க என்னோட அழைப்பை ஏற்றி, அதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. இத்தனை கேட்டகரி எதுக்கு வச்சிருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ்ல இருந்து இவ்வளோ பேரை நம்ம நாமினேஷன் பண்ணியிருக்கோம், சிங்கர்ல வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு திறமைகள் இருக்கு. இந்த சினிமாலும் சரி இல்லை அதர் ஆக்டிவிட்டியாலும் சரி, எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அதை எங்கே போகணும், எங்கே கொண்டு போகணும் அப்படின்றது தெரியல. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கிரியேட்டர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணி இந்த அவார்ட்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நம்புங்க, நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிற வரைக்கும் போராடுங்க, ஓய்வு மட்டும் எடுக்காதீங்க, ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருங்க. ஸோ டக்குன்னு என்ன பேசுறதில்ல, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அழைப்பை ஏற்றி வந்ததுக்கு எல்லாமே நன்றி மேம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக வந்து போராடிட்டு இருக்காரு, நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக வந்து பிரவீன் அவர்கள் தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பெரிய ஊன்றுகோலா சப்போர்ட்டரா இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய தொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்காரு.